ஆசை விஜய் லைன்ல இருக்கு ஆசை விஜய் வர காலே போல போட் உள்ள அடிச்சு பெரிய போட் யாரா இருக்கீங்களா பெரிய போட் என்னங்கண்ணா யாரா சொல்லுங்க சாப்ல வர வளைய வைக்க விடுச்சு வா யாரோ வர மாட்டாங்க டேய் வயல்ல சாமி தெரியல உயிருக்கு போராடிய மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டிருக்காங்க. உயிரை கையில பிடிச்சிட்டு கரைக்கு வந்தவங்களை குடும்பத்தினர் கண்ணீர் மல்க அரவணைச்சிருக்காங்க. துறை அதிகாரிகள் முன்னாடியே வந்திருந்தா படகு மூழ்கி இருக்காது அப்படின்னு மீனவர்கள் வேதனை அடைஞ்சிருக்காங்க. கட்டி போட்டு பெருமாடு கட்டாவி உள்ள 10 நிமிஷம் லேட் ஆயிருந்தது ஆளு உயிர் காப்பாற்று. வடசென்னை புதுவண்ணாரப்பேட்டை பூண்டி தங்கம்மாள் தெருவை சேர்ந்தவர் மனோகரன். இவர் கடந்த 5 நாட்களுக்கு முன்னாடி அதே பகுதியை சேர்ந்த பிரபு, வேலு அப்படின்னு 5 பேரோட சேர்த்து 6 பேரா கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்காங்க. நேத்து மாலை பாத்தீங்கன்னா சடனா படகுக்குள்ள திடீர்னு தண்ணீர் நிரம்ப உள்வாங்க தொடங்கி இருக்கு. இது தொடர்பா மனோகரன் ஒயர்லெஸ் கருவி மூலியமா மீன்வள அதிகாரிகளுக்கு தகவலும் கொடுத்திருக்காரு. அந்த வழியா இன்னொரு படகு வந்திருக்கு. அந்த படகுல வந்தவங்க இந்த 6 பேரையும் மீட்டிருக்காங்க. கரை திரும்பிய மீனவர்கள் சொல்லும் போது படகுடைய நிலை பத்தி நாங்க மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு சொன்னோம். ஆனா அந்த வழியா வந்த படகு தான் எங்களை மீட்டிருக்கு. அதிகாரிகள் முன்னாடியே வந்திருந்தா எங்களுடைய 20 லட்சம் ரூபாய் படகு மூழ்கி இருக்காது அப்படின்னும் அதிகாரிகள் மெத்தனம் காட்டியதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழக முதல்வர் நிவாரணம் தந்து எங்களுக்கு உதவணும் அப்படின்னு கண்ணீர் மல்க கேட்டிருக்காங்க. படகு மூழ்கிற வீடியோவை முன்னாடியே இவங்களுடைய குடும்பத்தினருக்கு இவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. மேலும் பல செய்திகள் உங்களுக்காக பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. என் பேர் மனோகரன். இவர் பேர் பந்து ஸ்டாலின், மதி, சுதா, பிரபு. 6 பேரும் தொல்லுக்கு போனோம். தொல்லு போட்டு 3 நாள் தொல்லு போனோம். 4 நாள் அந்த வேற இடத்துக்கு ஓடி போய் வலை கட்டலான்னு போனோம். மக்கள் ஓடி இருந்தாயிடுச்சு. போட்ல தண்ணி வெளியே போட்டு அதுக்கே கவர் எடுத்துக்கிட்டு அவங்க ஓயர்லெஸ்ல கூப்பிட்டு பக்கத்துல கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் விளையாண்டாங்க. கடற்கரை ஓடி இதெல்லாம் ஏற்றினாங்க. ஓட்டில் வந்து காப்பாற்ற எல்லாம் போட்டு அதையோட போயிட்டு போட்ல கட்டி போட்டு பெருமாடு கட்டாவி உள்ள 10 நிமிஷம் லேட் ஆயிருந்தது ஆளு உயிர் காப்பாற்று. இந்த மாதிரி ஆகும்போது நீங்க இங்க பிசிலிஸ்ட்ல யாருக்கிட்ட சொல்லிருந்தீங்களா? இல்ல அங்கிருந்து உதவி கேட்டிருந்தீங்க? ஏதாவது கடல் கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு எந்த கூட்டம் வரல. இவங்க மட்டும் தான் வந்தாங்க. இப்ப அந்த படகு அவங்களுக்கு ஒரு 40 அவங்களுக்கு 70,000 செலவாயிருக்கு. இந்த சேதமடை அது ஒரு 20 லட்சம் ரூபாய் சேதமான போட்டு 20 லட்சம் ரூபாய். முதலமைச்சருக்கு ஒரு பெரிய இழப்பு எழுதுறதுக்கு நிவாரணம் பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. 50,000 ரூபாய் 40,000 ரூபாய் 30,000 கொடுப்பாங்க. 20 லட்சம் பொருள் வந்துருக்கு. நீங்க தான் பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்.